கொடுக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களோடு கூட பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, இந்த ஜூலை மாத முதல் தேதியில் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர், எங்களோடு கூட நீ பேசுகிற தேவனாக இருக்கிறபடியால் உடைய வார்த்தை எங்களுக்கு தருவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தருவீராக. உடைய வார்த்தையின் மூலமாக இந்த மாதம் முழுவதுமாக நாங்கள் ஆண்டவரை நடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தை எங்களுக்கு ஆஸ்வாதமாக்கி தருவீராக. நீரே எங்களை பலப்படுத்தி நடத்துவீராக. ஆண்டவரை வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய வார்த்தைகள் பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தை மூலமாய் சகல நன்மைகளும் சுதந்திரத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் ஆண்டவரை ஆவியான தாமே எங்களோடு கூட இருந்து உம்முடைய சிலுவையில் உம்முடைய பிரசன்னத்தில் மகிமைக்குள்ளாக அடியனை மூடிக்கொள்ளுங்க. நீர் கிரியை செய்வீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7ஆம் மாதமாகிய ஜூலை மாத வாக்குத்தத்த ஆராதனை வந்திருக்கிற உங்கள் யாவரையும், இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த 6 மாதங்களையும் கடக்கும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 7ஆம் மாதங்களையும் கடக்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். ஒவ்வொரு மாதத்தின் துவக்கமான இந்த முதல் நாளில் நாம் யாவரும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றாய் கூடி வந்திருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்திலிருந்து நாம் துவங்குகிறதுபடினால நமக்கு மிகவும் நன்மையாகவும் ஆசீர்வாதமாக ஒவ்வொரு மாதமும் அது நமக்கு இருக்கும். காரணம், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நம்ம துவங்குகிறபடியால். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த 7ஆம் மாதமாகிய ஜூலை மாத தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் இந்த ஜூலை மாதத்திற்கு தந்திருக்கிற வேத பகுதியை வாசிக்கலாம். 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை தேவனாய் கர்த்தர் நம்முடைய சபை மக்களுக்காகவும் நமக்காகவும் அவர் நமக்கு தந்திருக்கிறார். வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தந்திருக்கிற வார்த்தையை வாசிப்போம் என்று சொன்னால் உண்மையாகவே பாருங்க, இந்த வார்த்தை தேவனாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கும், அவர் விசுவாசிக்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஒளிப்பதை பார்க்கிற யாவருக்கும் அவர் தந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜூலை மாதத்தில் உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பாருங்க, தேவன் உங்கள்கிட்ட அவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லமா? அல்லேலூயா. யாருக்குமே கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நேரடியாக தம்முடைய ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தையை பாருங்களேன். நீங்கள் கூட நினைக்கலாம், இதனால் நமக்கு என்ன பயன், என்ன பலன் உண்டு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையாகவே தேவன் தம்முடைய ஜனங்களை அவர் அற்புதமாய் அவர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வேற யாருக்கும், வேற உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஒரு மனுஷனுக்கும் தேவன் இல்லாத மனுஷருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமும் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் தருகிறார். அவர் நமக்கு போதிக்கிறார். அவர் நாம் நடக்க வேண்டிய வழியில நமக்கு காட்டி நடத்துகிறார். அவர் நம்மேல் நோக்கமாக இருக்கிறார். நமக்கு ஆலோசனை அவர் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அல்லது ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் நலமாய் இருப்பதற்கு வேண்டிய சகலத்தையும் நம் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வேத வசனத்துக்குள்ள நாம் கடந்து போகலாம். தேவன் நமக்கு சிறந்த போதகராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு போதகராய் இருக்கிறார் என்று சொன்னால் வேதத்தில் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவர் ஞானத்தை தருகிறார். அவர் எதை நமக்கு போதிக்கிறார்னு சொன்னால் அவருடைய வாயினால அறிவும் புத்தியும் நமக்கு என்ன பண்றாரு? போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில
நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் சில வேளை நம்ம சமாளிக்க வேண்டிய காரியத்தை கூட தேவனாய் கர்த்தர் பாருங்க நமக்கு ஞானத்தையும், நமக்கு அறிவையும், நமக்கு புத்தியையும் நமக்கு கொடுத்து அவர் போதிக்கிற தேவனாக இருக்கிறார். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. பாருங்க, இந்த நாட்களில் கூட அநேக தேவ ஜனங்கள் தான் கடந்த நாட்களில் அல்லது கடந்த காலங்களில் எத்தனையோ காரியங்கள் நாமே யோசிக்கிறோம் இல்லையா, நாமே பிரயாசப்படுகிறோம், நாமே முயற்சி செய்கிறோம். அப்படி முயற்சி செய்து பிரயாசப்பட்டு யோசித்த அநேக காரியங்கள் நமக்கு நஷ்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது தோல்விகளை கொண்டு வந்திருக்கலாம், அல்லது நமக்கு விரயங்களை கொண்டு வந்து, அல்லது சமாதான குறைவுகளை கொண்டு வந்திருக்கலாம். பல பாருங்களேன், நம்ம எதிர்பார்த்ததை விட அதற்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால் யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாகட்டும். இந்த பகுதியில் இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு அப்படின்ற ஒரு வார்த்தையை போதிக்கிறார். கவனிக்கணும், யாருக்குன்னா யோசுவாவுக்கு. காரணம், யோசுவா தலைமையில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி அப்படின்னாக்கா அப்படி புறப்பட்டு போகிறாங்க. கானான் தேவனுடைய வாக்கு தத்தமான இடம். கவனிக்கணும், தேவனுடைய வாக்கு தத்தமான இடத்தை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டு போகிறாங்க. இந்த இடத்துல அதற்கு இடையில நடுவில் தான் இந்த வார்த்தையை சுதந்திரிப்பதற்கு முன்பாக இந்த வார்த்தையை சொல்கிறாரு. நீ ஒரு கற்கான கத்திகளை உண்டாக்கி ஜனங்களுக்கு விருத்த சேதனம் பண்ணு. ஏன் இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறாரு அப்படின்னாக்கா, ஏற்கனவே எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டுதான் என்ன பண்ணாங்க, புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் வனாந்தரத்தில் எல்லாம் மடிந்து போனார்கள். ஆனால் இந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தார்கள். கவனிக்கணும், விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறவர்கள் தேவனுடைய வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இவர்களுக்கு தெரியாது, கர்த்தர் நமக்கு சொல்லிட்டாரு, கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் இருக்குது, இது போதும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் என்ன இல்லைனாக்கா, தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கை இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தேவனை கர்த்தர் பார்க்குறாரு, இவங்கள் உடன்படிக்கை இல்லாமல் உலகத்தாராய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆகையினால இவர்களுக்கு என்ன பண்ணு, விருத்த சேதனம் பண்ணு. அல்லேலூயா. பாருங்க, தேவனை கர்த்தர் எப்படி நமக்கு அவர் போதிக்கிறார் பாருங்களேன், இல்லையா? அப்படியே பாருங்க, அவன் என்ன செஞ்சாங்களாம், விருத்த சேதனம் பண்ணினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷன் தேவனுடைய ஜனம் என்று சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டு காலம் முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் வரைக்கும் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினால் அவர்கள் தேவனுடைய ஜனம். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணாமல் இருப்பான் என்று சொன்னால் அவன் தேவ ஜனம் அல்ல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனுடைய வாக்குத்தத்தமான கானானை பெறுவதற்கு தேவனை கர்த்தர் பாருங்க அதற்கு முன்பதாகவே விருத்த சேதனம் பண்ணு என்றார். அல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் மூலமாக இந்த வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகளாம் கர்த்தருடைய ஜனமாய் மாற்றப்பட்டார்கள், உடன்படிக்கைக்குள்ள வந்தார்கள். அப்படியே யோசுவா என்ன பண்றாரா, விருத்த சேதனம் செய்கிறாரு. வாசிக்கலாமா? 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் 9ஆம் வசனத்தை வேகமாய் வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு தீர்ந்த பின்பு அவர்கள் குணமாகும் மட்டும் தங்கள் தங்கள் இடத்திலே பாளையத்தில் தரித்திருந்தார்கள். கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். போதும். அல்லேலூயா. எகிப்தின் நிந்தை அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். எது எகிப்தின் நிந்தை, என்ன எகிப்தின் நிந்தை அப்படின்னாக்கா, இந்த எகிப்தின் நிந்தை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ள என்ன இருக்குதுன்னா, அவமானம், சிறுமை, ஒடுக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தார். தேவஜனம் சொல்லி எங்க அடிந்தாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பார்வோன் கரத்துல ஒடுக்கப்பட்டார்கள். இது அவமானம், இது சிறுமையான ஒரு ஒடுக்கப்படுதல், ஏளனமான பேச்சு, இதெல்லாம் நிந்தையாக இருந்துச்சு. இன்றைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் அவமானத்தை சந்தித்தவர்களாக இருக்கலாம், இல்லையா? நீங்கள் நிந்தையை அனுபவித்தவர்களாக இருக்கலாம். ஏளனமான பேச்சு, உங்களை பார்த்தலாம் மற்றவர்கள் ஏளனமாக பேசுகிறவர்களாம் இருக்கிறவர்களாம் இருக்கலாம், அதை நம்ம கேட்குறவர்கள் கூட இருக்கலாம். ஆனால் இவர்கள் மேலிருந்த அந்த நிந்தை விருத்த சேதனத்தின் மூலமாக நீக்கப்பட்டது. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆகையினால தான் அந்த இடத்துல பாருங்களேன், தேவனாய் கர்த்தர் அவர்கள் பட்ட அவமானம், அவர்கள் பட்ட சிறுமை, ஏளனமான பேச்சு எல்லாவற்றிலிருந்தும் தேவனாய் கர்த்தர் பாருங்க இவர்களை என்ன செய்தாராம், விருத்த சேதனத்தின் மூலமாக இவர்களை அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி தேவனுடைய ஜனமாய் மாற்றினார். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் தேவ ஜனங்களா இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சுய புத்தியில சார்ந்து நம்ம பல காரியங்களுக்கு நேராக நம்ம ஓடலாம் இல்லையா. நம்ம வாக்கு தத்துவம் நம்ம வந்திருக்கிறோம், நம்ம கேட்கிறோம், இது நமக்கு உண்டு என்று சொல்லி போறோம். ஆனாலும் தேவன் நமக்கு வேத வசனத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இப்போ வேத வசனம் நமக்கு போதிக்குது. எப்படி போதிக்குதுன்னா கண்டித்து போதிக்குது இல்லையா. இப்போ இது ஒரு விருத்த சேதனம் ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அவங்களுக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு விருத்த சேதனம் பண்ண உடனே எங்கேயும் போக முடியாது. 3 நாள் பிறகு தான் அவங்களுக்கு என்ன ஆகுமா, வலியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க கொஞ்சம் ஒரு வாரம் கிட்ட அவங்க என்ன பண்ணனாக்கா அவங்க பாளையத்திலே அவங்கள என்ன பண்ணனா அவர்கள் அங்கே தங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ ஒரு கடினமான ஒரு காரியம் அவங்களுக்கு அங்கே வச்சார். ஏன் அப்படின்னா அந்த கடினமான காரியத்தின் மூலமாக தான் ஒருவன் தேவனுடைய திட்டங்களை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் போதிக்கிறார். நம்ம எதையெல்லாம் செய்யணும்னு சொல்லி போதிக்கிறார். நமக்கு அதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வேணும், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த வாக்குத்தத்தங்களுக்குள்ள சுதந்திரிப்பதற்கு இந்த கடினமான உபதேசங்களை நாம் கை கொள்ளும்போது கர்த்தர் உண்மையாகவே தேவ ஜனங்களை நம்மை மாற்றுகிறார். வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிற தேவ ஜனங்களை நம்மை மாற்றுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த யோசுவாவை தேவனாய் கர்த்தர் அப்படியே நடத்தினார். அவர்கள் கானான் தேசத்துக்கு அவர்கள் சுதந்திரவாளியாக அவர்கள் மாறினார்கள். இன்றைக்கும் தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்களையும் அதன் சகல ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன பண்றாரா, நமக்கு அவர் வேத வசனத்தின் மூலமாக நம்மை போதிக்கிறார். கடுமையா இருக்குது இல்லையா, பரிசுத்தமா இருங்க இல்லையா, தேவனை கத்த சொல்ற நீதியா இருங்க, நன்மை செய்யுங்க, இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனாலும் தேவனை கத்த பாருங்க, இப்படி நம்மை செய்ய வைத்து தேவ ஜனங்களாய் வாக்கு தத்துவத்தை சுதந்திரிப்பதற்காக கர்த்தர் நம்ம பண்ணாரா, நமக்கு அவர் போதித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் பாருங்க, தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் நாம் பெறுவதற்கு அவர் நம்மை போதித்து வழி நடத்துகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு நாம் பாருங்க தேவனுடைய கடுமையான இந்த கட்டளையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுமா, அதை கேட்டு அதன் நடக்கும்போது நமக்கு தேவனாய் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களுக்கு நம் சுதந்திரவாளியாய் மாறுகிறோம். கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களாம் நம்ம சுதந்திரிக்கும்படிக்கு அவர் நம்ம என்ன பண்ணுவார், நம்மை போதித்து நடத்துவார். அப்போ வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்குள்ளே நிறைவேற போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மை நடத்துவார், நமக்கு போதித்து நடத்துவார். இந்த வசனங்கள்லாம் கேட்டு கேட்டு நம்ம நடக்கும்போது உங்களுக்குள்ள நிறைவேறாத வாக்கு தத்தம் எல்லாம் அதன் ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவேறும்படியாக கர்த்தர் நமக்கு அவர் போதித்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். 2வது பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் நாம் நடக்க வேண்டிய வழியில அவர் நமக்கு வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழின்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லா வழியும் நம்ம நடக்கலாம். ஆனா நாம் நடக்க வேண்டிய வழி நமக்கே சில வேளை தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும் நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் தேவன் தம்முடைய கரத்துல அநேக வழிகள் அவர் வச்சிருக்கிறார். நம்ம இஷ்டம் போல நம்ம அநேக வழிகளை நடக்க முடியும். வேதத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஜனங்களுக்கு தேவனாய் கர்த்தர் பாருங்க, நம்மை அறியாத வழி அவர்கிட்ட இருக்கிறது என்று சொல்லி நம்மகிட்ட அவர் சொல்றார். நம்ம அறியாத வழியெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. நம்ம சொல்லலாம், இவ்வளவுதான் என் வாழ்க்கையில் நான் என்னுடைய நன்மைகளை தேடி தேடி இது வரைக்கும் இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வழியும் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் தேவனாய் கர்த்தரால புதிய வழியெல்லாம் நமக்கு திறக்க அவரால் முடியும் நிச்சயமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறபடியால் ஜனங்களாக இருக்கிறபடியால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அநேக வழிகளை
நாம் நடக்க முடியும். எப்படி அப்படின்னாக்கா, இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிறோம். நாம் மனம் போன போக்கில் நாம் நடவாமல், இல்லையா, இது வரைக்கும் நடந்திருக்கலாம். ஆனால் அதன்படி நம்ம இனி என்ன பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது. கர்த்தர் இடத்துல நம்ம பாருங்க, நம்முடைய வழியை கர்த்தரத்துல ஒப்புவித்து நம்ம என்ன செய்யணுமா, நம்ம நீர் நடத்துங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரத்துல கேட்கணும். எனக்கு நீங்க தான் நடத்தணும், என் வழியை நீ தான் நடத்தணும். உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரத்துல ஒப்புவித்து இடத்துல கேட்கணும். ஆண்டவரே நீ தான் எங்களை வழி நடத்தணும். ஒருவேளை உங்களுக்கு எல்லாமே தெரியலாம், ஆனாலும் கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம நடக்கக்கூடாது. கர்த்தருடையத்துல நம்முடைய வழிகளை நம்ம அவர் மூலமாய் நடத்தப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நம்முடைய கடந்த காலத்துல நம் மனம் போன போக்கில் நம்ம வழியில நடந்து கொண்டு இருக்கலாம். அதன் முடிவெல்லாம் வேதம் சொல்கிறது மரண வழிகள். நீதிமொழிகள் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. வாசிக்கலாமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் அப்படின்னு சொல்லுகிற வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, மரண வழிகள் அப்படின்னா காணாத நிலை. நம்ம இஷ்டம் போல நம்ம எனக்கு தெரியும், அது தெரியும், இது தெரியும் சொல்லி நம்ம போவோம். ஆனால் அந்த நன்மை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா காணாத நிலை. மரண வழிகள்னா ஒருத்தன் மரணிச்சிட்டானா அவன் எதுவுமே பார்க்க முடியாது. அப்போது காணாத நிலை தான் நமக்கு இருக்கும். ரெண்டாவது, நமக்கு வெளிச்சம் இல்லாமல் இருளான பாதையாகவே இருக்கும். மூன்றாவது, துக்கமான கண்ணீரான பாதைகள். அப்படியானால் நம்ம இஷ்டம் போல நம் நடக்கிற நம்முடைய வாழ்க்கை முறையில் நமக்கு எப்படி இருக்குன்னாக்கா, ஆசீர்வாதம் இல்லாமல், வெளிச்சம் இல்லாமல், இல்லையா, எந்த நன்மை பெற்றுக்கொள்ள முடியாமல் தேடி 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 அலைந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வழிகளோ ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், 128ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். அதை தொடர்ந்து தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற அவருடைய வழிகளில் நடக்கிறவருக்கு அந்த ஆசீர்வாதங்களை தேவனாய் கர்த்தர் தருகிறார். ஆகையால் சகல நன்மைகளையும் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ நம்ம இஷ்டம் போல வாழ்கிற ஓடுகிற எல்லா காரியங்கள்லாம் பெற்றுக்கொள்ள முடியாத நன்மைகள் எல்லாம் அவருடைய வழிகளில் நீங்கள் நடக்கும்போது அவர் நமக்கு திறந்து கொடுக்கிறார் எல்லா வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இங்க பார்க்கிறோம், சாஸ்திரிகள் என்ன செஞ்சாங்களா, ஒரு அடையாளத்தை பார்க்கறாங்க. இங்க ஒரு நட்சத்திரம், வித்தியாசமான யூதருக்கு ராஜாவாக பிறக்க போவதெல்லாம் ஒரு நட்சத்திரத்தை வெளிப்படும் என்று சொல்லி வேத வாக்கியங்கள் அவர்கள் முன்பதாக இருந்த அந்த பிரமாணங்கள்லாம் பார்த்து கண்டுபிடிச்சு ஒரு நட்சத்திரம் தோன்றிற்று, இது ஒரு ராஜா வெளிப்பட போகிறார் என்பதை குறிக்கிறது என்று சொல்லி நட்சத்திரத்தை கண்டு கவனிக்கணும். அதை மாத்திரம் தான் காண்றாங்க. ஆனால் அவங்களுக்கு வழி தெரியல. வழி தெரியாமல் என்ன செய்கிறாங்களாம், இவர் ஒரு ராஜா எங்கே தான் பிறக்க முடியும் என்று சொல்லி அவருடைய இஷ்டத்தின்படி அவன் என்ன பண்ணாலாம், அரண்மனை தான் பிறப்பார் அப்படின்னு சொல்லி ஏரோதின் அரண்மனையில் வராங்க இல்லையா. வந்து என்ன பண்ணலாம், யூதருக்கு ராஜா வாங்கிய ஒரு பிறந்திருக்கிறாரு, அவரை காணும்படி வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறான். ஆனால் ஏரோது என்ன பண்ணுறாரு, முழிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே அது பிறந்திருக்கிறான்னு தெரியல, நமக்கு தெரியாத அப்படிலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பயமோ கலக்கமோ உண்டாயிற்று. ஆனால் இந்த நட்சத்திரத்தை கண்டாங்க தவிர அவளுக்கு வழி காட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் தேவனாய் கர்த்தர் என்ன செஞ்சாராம், அதே நட்சத்திரத்தை வைத்து அவர் என்ன பண்ணாரா, வழி காட்டுகிறார். வாசிக்கலாம் 9ஆம் 10ஆம் வசனத்தை. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அல்லேலூயா, சென்றது. அதுக்கப்புறம் அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். போதும். அல்லேலூயா. இங்க நம்ம வாசித்தோம், இந்த தேவனால் வழி நடத்தக்கூடிய நட்சத்திரத்தை தேவனாய் கர்த்தர் வழி நடத்தும்படி அவளுக்கு என்ன பண்ணாரா, அவளுக்கு கொடுத்தார். அதை கண்டுதான்
முதலாவது அவளுக்கு வழி நடத்த யாரும் இல்லை. இப்பொழுது இவர்களை சரியான வழி நடத்துவதற்கு இந்த நட்சத்திரமானது உதவி செய்தது. அது என்ன செய்ததா, அந்த பிள்ளை எங்கே அந்த குழந்தைய வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு நேராக போய் என்ன பண்ணிச்சான், நினைச்சான். இவர்கள் அதை பார்த்து கொண்டே வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து குழந்தையா இருந்த இடத்துல கண்டுபிடித்தார்கள். அந்த இடத்துல போய் அந்த குழந்தைய பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். அல்லேலூயா. அப்படியானால் அந்த நட்சத்திரத்தை கண்டு அவர் சந்தோஷம் அடைந்தார்கள். அப்போ இவருடைய வாழ்க்கையில தேடிட்டே இருந்த அந்த நன்மையை பாருங்க, இவன் பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் வழி நடத்தின பின்பு அந்த நன்மைகளை அவர் கண்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில தேவ ஜனங்களாக இருக்கிறோம். நாம் தேவன் இல்லாமல் சரியான பாதையில ஒருபோதும் நடக்க முடியாது. நம் தேவன் இல்லாமல் எந்த ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நம் தேவன் இல்லாமல் எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க முடியாது. நம் தேவனுடைய வழி நடத்தல் இல்லாமல் நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வராது. நம்முடைய ஞானம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், நமக்கு புத்தி இருக்கலாம். அதனால பெற முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனாய் கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு உண்டு. இவர்கள் சாஸ்திரிகள் தான், ஞானிகள் தான். ஆனாலும் என்ன பண்ண முடியல, அவர்களால் வழி நடத்தி கொள்ள முடியல. அவளுக்கு ஒரு நட்சத்திரம் தேவைப்பட்டது. அதனால தான் அவங்களுக்கு சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம வழி நடத்த தேவனாய் கர்த்தர் பாருங்க, அவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுதுமாய் நம்ம வழி நடத்த ஒரு வல்லமையுள்ள தேவன். எப்படி நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். எப்படியெல்லாம் நடத்துவார் என்று சொல்லி அவருடைய கரத்தில் இருக்குது. நம்ம அவரிடத்துல ஒப்பு கொடுத்தால் போதும், அவர் சகல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் காணும்படி அவர் என்ன பண்ணுவாரா, அவருடைய வழிகளை நடத்துவார். அதனால தான் நம்முடைய வழியில் அவர் என்ன பண்ணார், ஆஃப் பண்ணுறார். நம்ம வழியில் நீ நடக்காத, இனி என் வழியில் நட. அல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்க, நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் எல்லாம் பண்ணுவோம், ஆனால் சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மை கூட அதில் எல்லாமே இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நீங்கள் விட்டு போகிறீங்க. கர்த்தர் அவருடைய வழியில் நடத்தி உங்களை சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் காணும்படி செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் அவர் தம்முடைய பாதையிலே நம்மை நடத்தி நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் சந்தோஷமும் சமாதானமும் நன்மைகளும் காணும்படி அவர் செய்வார். தேவன் நமக்கு அவருடைய வழியில் நடத்தி சந்தோஷம் சமாதானம் உண்டாகும்படி செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு சந்தோஷம் இதுவரையிலும் இல்லாமல் இருக்கிற சந்தோஷமும் சமாதானமும் தேவனாய் கர்த்தர் உண்டாகும்படி அவர் நம்மை நடத்துவார். மூன்றாவது பிளஸ்ஸிங்கை நம்ம வாசிப்போம். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். முப்பத்தி 4ஆம் சங்கீதத்துல 19 கர்த்தர் நல்லவர். 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம் மீது எப்பவுமே பார்த்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இதை நம்ம உணர்ந்து நம்ம கொள்ள வேண்டும். கர்த்தர் எப்போதும் என்ன பண்றாரு, அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்க போனாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை எப்போதும் பார்த்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, இன்றைக்கும் தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம மேல கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நமக்கு வரும் நன்மையானாலும் அவர் பார்க்கிறாரு, நமக்கு வருகிற தீமையானாலும் அவர் பார்க்கிறாரு. அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கி இருக்கிறதா இருக்கிறது என்று கூட நம்ம அநேகருடைய வாழ்க்கையில நம்ம நினைக்கலாம். நம்ம தனிமையா இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்யறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு பாதுகாப்பு கொடுப்பது யாருமே இல்லை என்று சொல்லி நம்ம கலங்கினவர்களாக இருக்கலாம், அல்லது பயப்படுகிறவர்களாக இருக்கலாம். தேவனாய் கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. வேதத்தில்
சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய கண்கள் நம்ம கருத்தா என்ன பண்ணுதா பார்த்துக்கணும். நீங்க சாதாரணமான ஆள் கிடையாது. கர்த்தருடைய கண்கள் உன் மீது என்ன பண்ணுது பார்த்து கொண்டே இருக்கிறார். நமக்கு ஒரு சேதம் அணுகாதபடி என்ன பண்றாரு அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால நம்ம தேவனை கர்த்தர் எப்போது நம்மை பார்க்கிறார் என்பதை நம்ம அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனை கர்த்தர் பாருங்க, வேதத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா ஆதியாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்துல 6, 7, 8, 16 வசனத்தை வரைக்கும் நீங்க குறித்து கொள்ளுங்க. ஆகார் என்ன பண்றா, ஆபிரகாம் சாரை விட்டு விலகி ஓடுறா. அவ ஒரு கர்ப்பவதியா இருக்கிறான், ஓடுறா. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவரை பார்க்குது. பார்த்து அவர் என்ன பண்றாருன்னா விசாரித்து அவருடைய வாழ்க்கையில எங்க பாதுகாப்பே தெரியாத இருக்கிற ஒரு வாழ்க்கையில அந்த சூழ்நிலையில அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரா, நீ போய் மீண்டும் எங்க தான் இருக்கணும், பாதுகாப்பான இடத்துல தேவனை கர்த்தர் அங்க இந்த ஆகாரை அனுப்பினார். மீண்டும் ஆபிரகாமத்துல அனுப்பினார். அங்க அனுப்பி அவள் பாருங்க அவருடைய வாழ்க்கையில குழந்தை பெற்றெடுத்து அவன் வாலிப வயது வரைக்கும் அவன் என்ன பண்ணானா அந்த இடத்துல பாதுகாப்புல இருக்கும்படிக்கு கர்த்தர் என்ன பண்ணாரா அவளுக்கு ஆலோசனை கொடுத்தார் இல்லையா. கர்த்தருடைய கண்கள் அவர் மீது நோக்கமா இருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்தது. அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவனை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை பாதுகாப்பு அற்ற ஒரு சூழ்நிலைகளை நம்ம இருக்கலாம். கர்த்தருடைய கண்கள் நம்ம மீது நோக்கமா இருந்து நமக்கு வேண்டிய பாதுகாப்பை நமக்கு அவர் ஏற்ற வேளையில தருகிற தேவன். நம்ம அறியாமல் ஓடுற அந்த ஆகார் கர்த்தர் அவளை கண்டு பாதுகாப்பான இடத்துல அவளை வைத்து நடத்தினார். அதே போலதான் நீங்க வேதத்துல அநேக வார்த்தைகள் உண்டு. யாக்கோபின் வாழ்க்கையில பாருங்க, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 11, 12, 13 வாசிக்கலாமா? அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். போதும். அல்லேலூயா. பாருங்க, தேவனை கர்த்தர் யாக்கோபுக்கு தெரியாது. லாபான் செய்கிற மறைவான காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கண்கள் பார்க்குது. அல்லேலூயா. இப்போ என்ன செய்யறாரா, இந்த இடத்துல என்ன செய்யற, யாக்கோபை நீ எழுந்து காலையில எழுந்து புறப்பட்டு போ, உன்னுடைய சொத்தை நீ காப்பாற்றணும், நீ கிளம்பிடு அப்படின்ட்டார். அல்லேலூயா. ஆடு மாடுகளை நீ காப்பாற்றணும், எழுந்து கிளம்பிடு அப்படின்றார். ஏன்னாக்கா இந்த லாபன் மறைமுகமா பின்பதாக பல காரியங்களும் உனக்கு என்ன பண்றான் பண்ணிட்டே இருக்கிறான், இதை நான் கண்டேன் அப்படின்றார். பாருங்களேன். அப்போ உடனே காலையிலிருந்து யாக்கோபு என்ன பண்றான், தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய மிருகஜீவன்லாம் என்ன பண்றான்னா காப்பாற்றினான், கிளம்பிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியானால் பாருங்க, தேவ ஜனங்களா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனை கர்த்தர் நம்மை காப்படுறது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிறார். உங்களுடைய நம்முடைய காரியங்கள், நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய வாகனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்றாரா அவர் பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய உடைமைகள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய எதெல்லாம் வச்சிருக்கிறோமோ ஒரு நம்ம பாதுகாக்க முடியாது, ஆனால் தேவனை கர்த்தர் பாருங்க அவர் பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்கு மறைவாய் செய்கிற எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் நம்மை அவர் பாதுகாக்கிறார் இல்லையா. வேதம் சொல்ல, உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஒன்றும் வாய்க்காது. அல்லேலூயா. நீ எங்கே எதை செய்தாலும் நமக்கு விரோதமாக மறைமுகமாக செய்கிற எந்த ஒரு தீமையான காரியமும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் அதை காண்கிற தேவன், நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒன்றை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தை வேதத்துல நம்ம திருப்பிக்குவோம். 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. போதும். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் இல்லையா. வேதத்துல தேவனை கர்த்தர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் இல்லையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம் தேவன் ஆலோசனையில் அவர் ஆச்சரியமானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பாருங்க. 3 காரியங்களை நம்ம வாசித்தோம் இல்லையா. அவர் நமக்கு போதிக்கிறார், அவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், நம் மீது கண்ணை வைக்கிறார், நமக்கு ஆலோசனையை தருகிற தேவன். அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குன்னா ஆச்சரியமா இருக்குதான். அல்லேலூயா. எப்படி ஆச்சரியமா இருக்கிறது என்று சொன்னால்,
நம்முடைய புத்திக்கு எட்டாத அளவுக்கு தேவனாய் கர்த்தர் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. நம்முடைய புத்திக்கும் நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் எட்டாத அளவுக்கு அவர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன். ஆகையினால தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் ஆலோசனை கர்த்தர். அல்லேலூயா. சகல ஆலோசனைக்கும் மேலானவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் இருக்க நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புத்திக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கும் எட்டின ஆலோசனை பார்க்கிலும் நம் தேவன் அவர் நாம் அறியப்படாத வகையில அவர் ஆலோசனையில் அவர் சிறந்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்துல ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரம் 1, 2, 3. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரான் ஆகிய நாத்தான் வேலும் செபுதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். 5 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். போதும். அல்லேலூயா. இந்த வேத பகுதியில வாசித்தோம், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு நடந்த ஒரு சம்பவம். அவருடைய சீஷர்கள் மீண்டுமாக அவர்கள் மீன் பிடிக்கும்படி அவர் கடலுக்குள்ள செல்றாங்க. அவங்களுக்கு தெரியும், அவர் சிறு வயதிலிருந்தே அவர்கள் மீன்களை நன்கு பிடிக்க அறிந்தவர்கள், ஞானமுள்ளவர்கள் இல்லையா, அதில் தேறினவர்கள் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வெறுமை வந்தது. அவங்க எப்படி வராங்கனாக்கா, இரவெல்லாம் அவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காம வெறுமையாக வராங்க. கவனிக்கணும், அவருடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி இருந்துச்சு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமை இல்லையா இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவனை பார்க்குறார், அவருடைய நிலைமையை பார்க்குறார். பார்த்த பிறகு அவளுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். வேதத்தில் பாருங்களேன், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் தம்மிடத்தில் அன்பு கொள்ளலுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை ஒருவரும் கண்களால் காண முடியாது. வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. பாருங்க, தேவனாய் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆனா இவங்களுக்கு என்ன இல்லைனாக்கா, அதை பெற்றுக்கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, அதற்கு கர்த்தருடைய ஆலோசனை வேண்டும். உங்களுடைய நன்மைகளை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாரு. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய தயவு ஆலோசனை வேண்டும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஆச்சரியமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா. இவர்கள் மீன் பிடிக்கிறவர்கள் தான், ஆனால் இவர்கள் வலை கிழியத்தக்கதான மீனையும் கர்த்தர் அங்கே தான் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து அவளை பார்த்துட்ட பிறகு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்களேன், 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். போதும், எங்க இருந்து பிடிச்சாங்க பாத்தீங்களா? ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காத ஒரு மீன் எங்க தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்லலைனாக்கா உங்களுடைய வாழ்க்கையில வெறுமை தான் இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை, ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவருடைய ஆலோசனை நமக்கு எப்படின்னா ஆச்சரியமாக நடத்தும். ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க, பக்கத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியல, அதை பெற்றுக்கொள்ள முடியல, அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள முடியல, அதை அவர் கண்கள் காணக்கூட இல்லை. எல்லா திறமை இருந்தாலும், எல்லா ஞானம் இருந்தாலும், அறிவு இருந்தாலும், பக்கத்தில் இருக்கிறத கூட என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் இயேசுக்கு சொல்கிறாரு, உங்கள் வலது பக்கத்தில் போடும். அவர் அங்கேருந்தே சொல்கிறார் பாருங்க, உங்கள் வலது பக்கத்தில் போடும். அவர்கள் வலது பக்கத்தில் போட்டாங்க பாருங்க, திரளான மீன்களை வந்து பிடிச்சாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பாருங்களேன், அவர்கள் தோல்வி சந்தித்து அவர் வாழ்க்கையில் கர்த்தர் மீண்டுமாக அவர் ஜெயத்தோடு கடந்து வரும்படி செய்தார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் கூட
தோல்வியே நம்ம சந்தித்து கொண்டு இருக்கலாம் இல்லையா? தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெற வேண்டிய நன்மைகள்லாம் பெற்றுக்கொள்ளாமல் வெறுமை வெறுமை வெறுமை, தோல்வி தோல்வி தோல்வி, பிரயாசங்கள்லாம் எல்லாமே ஃபெயிலர் 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 அப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். தேவனை கர்த்தர் இன்றைக்கு அவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருப்பார். அல்லேலூயா. உங்கள் நன்மைகளை சரியாய் நீங்கள் சந்திக்கும்படிக்கு, நீங்கள் ஜெயமாய் வாழ்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அவர் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கு. எங்கெல்லாம் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எங்கெல்லாம் தோல்வி அடைந்தீர்களோ, எங்கெல்லாம் அவமானத்தை நீங்கள் சந்தித்தீங்களோ, அதே இடத்துல உங்களுக்கு ஜெயமுள்ளவர்களாய் கர்த்தர் வாழ உங்களுக்கு ஒரு ஆலோசனை கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தில் அவருடைய ஆலோசனையின்படி உங்கள் வாழ்க்கையில் நடத்தி ஜெயம் பெற்றவர்களாய் உங்களை வாழ உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் இந்த மாதத்தில், இந்த ஜூலை மாதத்தில், இந்த 7ஆம் மாதத்தில் கர்த்தர் நமக்கு 4 விதமான நன்மைகளை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு போதித்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க செய்வார். கர்த்தருடைய பாதையிலே நம்மை நடத்தி சந்தோஷம் சமாதானம் உண்டாக செய்வார். கர்த்தர் நம்மேல் கண் வைத்து நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாப்பார். கர்த்தர் நமக்கு ஆலோசனை தந்து ஜெயமாய் நடத்துவார். எவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை தேவனை கர்த்தர் இந்த மாதத்தில் தேவ ஜனங்களை இருக்க நமக்கு அவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாம் எழுந்து நிற்கலாமா?